வணக்கம். நாங்கள் அகம் மகிழ்ந்து வணங்குகிறோம் அண்ணா. ஆம், நீங்கள் மட்டும் இந்த 2024 சிஎம்மா வரலைன்னா எங்க பரந்தூர் விவசாய நிலம் மற்றும் விவசாயிகள் அனைவரும் போயிருப்பார்கள் மன்னா. ஆமாம், இந்த உழவர்களை காக்க வந்த நண்பனே, நாங்களும் இது போன்ற சர்க்காரைத்தான் எதிர்பார்த்தோம். நல்ல வேலை, நீங்கள் வந்து எங்க பரந்தூர் விமான நிலையத்துக்கு எடுக்க இருந்த நிலங்களை காப்பாற்றி விட்டீர். அதுபோல மேல்மா சிப்காட்டையும் காப்பாற்றி கொடுங்கள். அதுபோல விவசாயிகளின் கடன்களையும் தள்ளுபடி செய்யுங்கள். இதுதான் நீங்க சிஎம்மா வந்து இந்த தமிழ்நாட்டில் சிறப்பாக ஆட்சி செய்ததுக்கு உதாரணமா இதை மட்டும் இந்த விவசாயிகளுக்கு செஞ்சு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நாங்களும் உழவரின் பாருங்க, நாங்கள் உழைச்சி பாரு இந்த உலகம் உயரும் பாருன்னு சொன்னாங்க. நாங்களும் உழைச்சி பார்க்குறோம். இந்த உலகம் உயர்ந்து போயினே தான் இருக்குது. ஆனால் நாங்கள் அப்படியே மட்டை குத்தின்னுக்கிறோங்க. அதாவது இந்த விவசாயிகள் அனைவரும் மட்டை குத்தின்னுக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இந்த விவசாயத்தை வச்சு எல்லாரும் கொள்ளடிக்கிறதால தான். இந்த விவசாயிகளுக்கு உரிய விலை, உரிய இடுபொருள் அனைத்தும் கொடுத்தா இந்த விவசாயிகளும் உங்கள் கூட நாங்களும் முன்னேறி வருவோம் இல்லையா? அதுதான் இந்த உழவர்களின் ஆதங்கம். அதை தான் நம்ம இப்போ தெரிவிக்கிறோம். நமது தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இதன் மூலமாக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமாம், எங்களுக்கு பரந்தூர் விமான நிலையம் மீட்டு தந்த மாதிரி மேல்மா சிப்காட்டையும் மீட்டு கொடுங்க. அதே போல் விவசாயிகளின் அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்யுங்கள். இதை தான் நாங்கள் உங்ககிட்ட கேட்டுக்கிறோம். பாருங்க.